வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பால் கறி. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். பொடியாக நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு 6 உருளைக்கிழங்கு 2 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணியை 2 விசில் விட்டு வேக வச்சு அதையும் இதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நைஸாக அரைச்சி இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டா உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதத்தோட, புளிக்குழம்போட, காரக்குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணியோட இந்த பால் கறியை சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த பால் கறிக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.